எங்கள் அப்பாவை எனக்கு அறவே பிடிக்காது. நான் 8 வயசு இருக்கும்போது நான் எதிர் வீட்டு பையன் கூட சண்டை போடும்போது என்னை வந்து உள்ளே அதட்டி வீட்டுக்குள்ளே போடா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டேன். எங்கள் அப்பாவை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அந்த நேரம் என் கூட இருந்து அந்த பையனோட வாதாடின எங்கள் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு 10 வயசு இருக்கும், பாம்பு பாம்பு அப்படின்னு சொல்லி அலறடித்து ஓடி வரும்போது, ஏன்டா பாம்பு எங்கடா பயந்தாங்கோழி பயலை அப்படின்னு சொல்லி என்னை கன்னத்தில் அரைஞ்சிட்டு அங்கே பாம்பு மாதிரி கிடந்த கயிறை தூக்கி போட்டு இதாடா பாம்பு அப்படின்னு சொன்ன எங்கள் அப்பாவை எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. பாம்புன்னா படையே நடுங்க, புள்ள பயப்படாதா அப்படின்னு சொன்ன எங்கள் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு 13 வயசு இருக்கும்போது, ஏன்டா இவ்வளோ பெரிய பையனாகிட்ட இன்னுமா கூடவே படுப்பேன், போடா போய் தனியாக படுத்து பழகிக்க அப்படின்னு சொல்லிட்டு போக சொன்ன அப்பாவை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பாவம் புள்ள பயப்படுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கூப்பிட்டேன் எங்கள் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 15 வயசு இருக்கும்போது எதிர் வீட்டு பையன் கூட நான் சேர்ந்து சிகரெட் அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த வாடையை வச்சே கண்டுபிடிச்சி நான் சிகரெட்டே தொடாத அளவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு என்னுடைய பாக்கெட் மணியும் கட் பண்ணார் பார்த்தீங்களா. எங்கள் அப்பாவை என்னை சுத்தமாகவே எங்கள் அப்பாவை அறவே எனக்கு பிடிக்காது. ஆனால் திரும்பி எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் பாக்கெட் மணி கொடுத்தாங்க இல்லை, எங்கள் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 17 வயசு இருக்கும்போது செல்ஃபோன் வேணும் அப்படின்னு சொன்னேன். அந்த செல்ஃபோனை வாங்கி கொடுத்துட்டு 1008 கண்டிஷன்கள், இதை இப்படி யூஸ் பண்ணணும், அதை அப்படி யூஸ் பண்ணணும், காதல் கீழில் விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ஏகப்பட்ட அட்வைஸ் கொடுத்த எங்கள் அப்பாவை எனக்கு பிடிக்காது. ஆனால் 5 வருடமாக நான் காதலித்தது கூட எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் பாதுகாத்த எங்கள் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு 20 வயசு இருக்கும். நான் தண்ணி போட்டுட்டு வண்டியை ஓட்டி நான் கீழே விழுகும்போது என்னுடைய வண்டி பறிமுதல் செய்யப்பட்டது. எனக்கு தண்டனையும் கொடுக்கப்பட்டது. இது காவல்துறையால் அல்ல, சர்வாதிகாரியான எங்கள் அப்பாவால். ஸோ எங்கள் அப்பாவை, என்னுடைய சுதந்திரத்தை பறித்த எங்கள் அப்பாவை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் புள்ள கெட்ட சகவாதத்தால் அப்படி செஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லி பேசி திருப்பி சாய் வாங்கி கொடுத்த எங்கள் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்போ 46 வயசு ஆயிருச்சு. இப்போ நான் ஒரு காவல் அதிகாரியாக இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் ஒருத்தனை கூட்டிகிட்டு வர்றாங்க இந்த மாதிரி செயின் பறிப்பு கேஸில். அவனை எனக்கு நல்லாவே தெரியும். நான் சின்ன வயசில் நான் என் கூட விளாண்ட எதிர் வீட்டு பையன். ஆனால் அவன் போதையில் இருப்பானோக்கு என்ன அவனுக்கு தெரியலை. அப்போ தான் நான் நினச்சேன், எங்கள் அப்பா என்ன இந்த மாதிரி சுதந்திரமாக வளர விட்டுருந்தான், நானும் இந்த மாதிரி ஆயிருப்பனோ, இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்க மாட்டேனோ. அப்போ தான் எனக்கு தோணுச்சு. நான் உடனே நைட்டு ஓடி போய் எங்கள் அப்பா மடியில் படுத்து, அப்பா உன்னால தான் நான் அந்த நிலமையில் இருக்கிறேன், உன்னுடைய கண்டிப்புனால தான் அந்த நிலமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா மடியில் படுத்து எனக்கு அழுகணும்னு ஆசை. ஆனால் எங்கள் அப்பா என் கூட இன்றைக்கி இல்லை அப்படின்னு ஒரு காவல் அதிகாரி சொல்கிறார். ஆமாம் நண்பர்களே, அதாவது அப்பாவுடைய தண்டனைகள் நம்மளுக்கு புரியும் போது பெரும்பாலும் அப்பா நம்ம கூட இருப்பதில்லை. அவருடைய தடைகள் அத்தனையும் தண்டனைகள் இல்லை, நம்ம வாழ்க்கையில் தடமாறாமல் இருக்க போடப்பட்ட பாதுகாப்பு வேலிகள். அப்பா, இந்த கருத்து, இந்த கதை உங்களுக்கு ஒரு வேலைகள் கொடுத்துருந்தா